இந்தி எதிர்த்தது திமுக கூட அல்ல. இந்தி வந்தால் தமிழ் அழியும் என்று சொன்னது முதலாக சொன்னவர் 38 சொன்னவர் பெரியார் அவர்கள். அதுக்கு பிறகுதான் நாம் சொன்னோம். அப்ப பெரியார் கிட்ட இருந்தவங்க எல்லாம். ஆகவே தமிழ் அழியும் இந்தி வந்தால் என்று சொன்னவர் பெரியார் அவர்கள். ஆனால் இன்றைக்கு அந்த பெரியார் ஒழிக இருக்கிறார் என்றால் இதை விட ஒரு நன்றி கெட்டத்தனம் வேறு ஏதாவது இருக்குமா? பெரியார் இல்லாவிட்டால் இந்நேரம் இந்த நாடு என்ன இருக்கும்? குட்டிச்சோராக போய் இருக்கும். உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் மறந்துட்டோம். நான் இருக்கேன். இன்னைக்கு நான் MA BA படிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 50 வருஷமா நான் சட்டசபையில் உட்கார்ந்துருக்கேன். 5-6 முறை மந்திரியாக இருக்கேன். என்ன பெரிய தாராவுக்கு பையன் நான். ஒரு ஏழை விவசாயி பையன். அவன் படிக்கிறதுக்கு ஆர்வம் கொடுத்தது யார்? கம்யூனிஸ்ட் கொண்டு வந்து கொடுத்தது யார்? இந்த இயக்கம் அல்லவா? பெரியார் அல்லவா? அது பெரியாரை பற்றி பேசுவது என்பது மிக கேவலமான செயல். இப்படிப்பட்ட எண்ணங்களை உருவாக்குவது எதையே பேசலாம். அவரால் கொஞ்சம் முரட்ட கூட முடியவர். எடுத்தேன் பேசுவார். 89 வயதில் கூட 92 வயதில் கூட மூத்திர செட்டியை தூக்கி கொண்டு ஒரு கூட்டமாக நின்று லொக்குன்னு பேசினார்களா பாவிகளா? அவரையா பேசுவது? வார்த்தையை பேசுவது முறையில் கடகடாக அழிப்பேன். வார்த்தையை பேசுவதற்கு முன்னால் எண்ணி பேசுறேன். ஒரு திங்க் பண்ணி சொல்றாரு. சட்டசபையில் கூட பட்டான் எழுது நான் பதில் சொல்லுவேன். நான் சொல்ல மாட்டேன். ஒரு நிமிஷம் உட்கார்ந்து அதுக்கப்புறம் பதில் சொல்லுவேன். அந்த பதில் கரெக்டா அமையும். அதையெல்லாம் நம் கட்சிக்கு கிடைத்திருக்கிற பெரிய அரசு. நாம கட்சிக்கு இயக்கத்துக்கு மக்களுக்கு பண்றோம். அவனுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆகியனால்தான் அவன் சுய பேசிக்கிட்டு இருக்கான்.